இந்த அஞ்சலி வந்துட்டு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா சிக்கிக்கிட்டா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ அஞ்சலியோட கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கத்திய வச்சு, "ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்றியா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கழுத்த அறுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போவா? என் மாமன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற எதுவும் பெருசு கிடையாது. அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து என்னோட மாமனுக்கு இவ்ளோ பெரிய ஆபத்த வந்து விளைவிச்சிருக்க அப்டின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சும்மா விடுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, விடவே மாட்டேன்." அப்டின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து நம்ம இலக்கியா வந்து இந்த அஞ்சலிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அப்டின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறவங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்டியே கீழ இருக்க கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்ல. இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தவறுகள வந்து பார்த்தீங்கன்னா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஆனா செஞ்சுட்டாளே என்ன பண்றது? அவ வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ முறை வந்து அ அவள வந்து தப்பிக்க விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரி ஓகே போனா போயிட்டு போறா. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சோ, தெரியாமலோ, அறிஞ்சோ, அறியாமலோ வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டா. அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு ஆப்ப வந்து வச்சிருக்கா. ஏன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலாத்திட்டு இருக்கா அப்டின்னா, அதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான். அவங்க அப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பெத்தெடுக்கல அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து இப்டி வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு, ஊர் மேய்ஞ்சி திரிஞ்சுட்டு இருப்பா அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சரி இப்டியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கருந்து அந்த கோவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவங்க மாமா வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு அடி அப்டின்னா, அமைதியா விட்டு போயிருப்பாங்க. இப்டி அதாவது வீல் சேர்ல உட்காந்துட்டு, கை, கால் அசைக்க முடியாம, ஏன் பேசக்கூட முடியாம வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருக்காரு அப்டின்ன உடனே தான், நம்ம இலக்கியாவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவம் வந்துச்சு. கோவம் வந்தது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி உண்டு இல்லன்னு பண்ணி, அவ வாயாலேயே எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வர வச்சுர்றாங்க. ஒரு பக்கம் போலீஸ் இழுத்துட்டு போய் அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே, இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சும்மா விட முடியாது. எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என் மாமாவையே கொல்ல பார்த்தியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சுச்சு. நீ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாலும் சரி, உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வெளிய வரவே முடியாது. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தால தப்பிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கியா? அதுவும் நீ வந்து பார்த்தீங்கன்னா யாரு? அஞ்சலி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் தப்பிச்சுருவேன்னு தான் நெனைப்ப. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் மேல போடப்போற ஒவ்வொரு கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால வந்து இதுல இருந்து தப்பிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு போலீஸ வர வச்சு, விலங்கு மாட்டி தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போக வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அஞ்சல் இருந்துட்டு வந்து சொல்றா, "இலக்கியா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து விட்டுடுறேன். நான் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷியா வாழ்றேன். மனுஷியா திரும்பி வாழ்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்கா. ஆனா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மனசு இறங்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெத்த அப்பாவையே கொல்ல பார்த்தியோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜெயிலுக்கு போ. ஜெயிலுக்கு போயிட்டு அங்க தண்டனை குடுப்பாங்க. அந்த தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வா. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.